ஏமிராயுதி மாண்புமிகு அமைச்சர் எத்திராஜுலு வஜ்ரவேலு எங்களை ஏமாளின்னு நினைச்சுதா இல்ல இளிச்சவாய நினைச்சுதா? வாய்க்கு வந்தது எல்லாம் அடிச்சு விட்டிருக்கார். இது அந்த காலம் இல்ல அமைச்சரே, எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. இனி உங்க பாச்சா பலிக்காது. கட்சி தொடங்கி 75 வருஷமா தனிச்சு நிக்கவே திராணி இல்லாத, துப்பு இல்லாத, தெம்பு இல்லாத திமுகவுல இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா? கட்சி தொடங்கிய 36 வருஷத்துல 2 தடவை அமைச்சரே, 2 தடவை தனிச்சு நின்று இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அதுவும் 1/4 கோடிக்கு மேலான வாக்காளருடைய ஆதரவு பெற்று பெரிய செல்வாக்க நிரூபிச்சிருக்க பாட்டாளி மக்கள் கட்சி. 96ல திமுகவையும் தூர கடைசிட்டு, அதிமுகவையும் அப்பால கடைசிட்டு, 3வது அணி அமைச்சும் 4 சட்டமன்ற உறுப்பினர் வென்றது பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எவன் கேட்க போறான்னு அமைச்சர் எத்திராஜுலு வஜ்ரவேலு பாமக தனிச்சு நிக்குமான்னு கேட்கிறார். நாளைக்கே கூட பாமக தனிச்சு நிக்கிறோன்னு அறிவிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் இந்த வெட்டிச்சவடாலெல்லாம் உங்களால முடியுமாங்க? உங்களால முடியுமா? கட்சி தொடங்கி 75 வருஷம் ஆகுது. 15 தேர்தலை சந்திச்சிருப்பீங்க. என்னைக்காவது தனிச்சு நின்ன வரலாறு உங்களுக்கு இருக்குதா? தனிச்சு நின்னால டப்பா டான்ஸ் ஆடிடும், உள்ள இருப்பு என்னன்னு தெரிஞ்சிடும், சங்கில தான் நிக்கணும், வேட்பாளர் கூட கிடைக்க மாட்டான். இந்த வெட்டி வாய்ச்சவடால தேவையா? சரி, உங்க வரலாறு அப்புறம் பேசுவோம். அமைச்சர் ஏவாவில் இன்னும் பல சொல்லி இருக்கிறார். இவருத்தான் மத்திய அமைச்சர் ஆக்கினாங்களாம், இவங்கதான் எம்பி ஆக்கினாங்களாம். 91, 96ல 1/4 கோடி வாக்குகளை பெற்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிய நீங்க தூக்கி நிறுத்தல. அது சொல்றோம். 2006ல உங்க முதலமைச்சராக இருந்தாரு கலைஞர் கருணாநிதி, கடைசியா இருந்தாரு அவரு. அதுதான் 2006ல 2011 வரைக்கும். அன்னைக்கு 96 சீட்டு நீங்க ஜெயிச்சது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்க. கடைசியா 91 தான், 30 வருஷத்துக்கு முன்னாடியே கதம். உங்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களை கடைசி காலத்தில் முதலமைச்சர் நாற்காலில உட்கார வச்சு அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லையே உங்களுக்கு? அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லையே? 2004 ஒரு தேர்தல் நடந்துச்சுங்க. 2004 இவங்க சொன்னாங்க மத்திய அமைச்சர், நான் அந்த கதைக்கு வர அதுக்கு மாதிரி ஒண்ணு சொல்லணும். 2004 ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அப்ப ரஜினிகாந்தை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி பாபா பட விவகாரம் நடக்குது. அப்பதான் நடக்குது. அப்ப கலைஞர் கருணாநிதி சொல்றார், நாங்க 30க்கும் மேற்பட்ட தொகுதியில வெல்வோம். ஏன்னா பாமக 6 தொகுதியில நிக்குதான். அதனால அவங்க தோல்வாங்களோ ஜெயிப்பாங்களோன்னு தெரியல. ரஜினிகாந்த் பிரச்சனை வேற நடக்குது. ஏன்னா 96 ரஜினி தேவல ஆட்சியில இருந்தாங்க. நீங்க ரஜினி தேவல இருக்கலாம், அது பாமக தேவை இல்லையே. அடுத்த நாள் இனமான கால மருத்துவர் ஐயா அவர்கள் 40 நாங்க ஜெயிப்போம்னாரு. அதே மாதிரி 40 ஜெயிக்க வச்சார். 6 தொகுதி எங்களையும், 34 தொகுதி கூட்டணி கட்சியும் ஜெயிக்க வச்சது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறு. இன்னொன்னு, அப்புறம் நீங்க தூக்கி கொடுத்துடல சாமி ராஜ்யசபா எம்பி பதவி. கூட்டணி உடன்படிக்கை 6 நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட்டணி உடன்படிக்கை. அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்னா 8 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருந்துருக்கணும். 8 தொகுதி கொடுக்கறதுக்கு இல்லைங்க, அந்த 2 தொகுதிக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும்ன்றது உங்களுடைய வாக்குறுதி. அதுலயும் 20 ஓட்டு எங்க ஓட்டு. அதாவதுங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 5 ஆண்டுகள் கால பீரியடுங்க. 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 தடவை ஓட்டு போடுவான். அப்ப 60 ஓட்டு. அப்ப 60 ஓட்டுக்கு 2 ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா எங்களுக்கு கிடைச்சது 1 தான். அப்ப எங்களுக்கு 20க்கும் மேலாக ஒரு 13 ஓட்டு 14 ஓட்டு நீங்க போட்டுட்டேன்றத எத்தனை வருஷமா சொல்றீங்க? 20 வருஷமா சொல்றீங்க. எங்க 60 ஓட்டு உங்களுக்கு வந்துச்சு. அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? இன்னொன்னு, நாங்க தான் மத்திய அமைச்சர் ஆக்கணும், நாங்க தான் மத்திய அமைச்சர் ஆக்கணும். இல்ல, ஏன்னா பாமக ஒரு தொகுதியில அப்ப ஜெயிக்கல, இவங்க மத்திய அமைச்சர் ஆக்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 6 நாடாளுமன்ற உறுப்பினர் வென்றிருந்தாங்க. அன்னைக்கு தொங்கு பாராளுமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்தா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வச்சு ஆட்சி அமைக்குது. பாமக வேணும். பாமக கூட்டணி கட்சி, அன்னைக்கு நடந்த கூட்டணி ஆட்சி. அந்த அடிப்படையில அன்னைக்கு பாமகவுக்கு ஒரு மத்திய அமைச்சரும் ஒரு இணை அமைச்சரும் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் திமுகவுக்கு வாரிட்டு போனீங்களே உங்க பையனுக்கு, உங்க மருமகனுக்கு, உங்க அக்கா பேரனுக்கு? இதெல்லாம் எந்த கணக்குங்க? இதெல்லாம் எந்த கணக்குங்க? அது பாமக போட்ட பிச்சைன்னு சொல்லுவீங்களா? இல்ல பாமக தேவையில கிடைச்சதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, பாமக போட்ட தேவையில கிடைச்சதுன்னு சொல்லுவீங்களா? எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், உங்களுக்கு 13 ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு 6 ராஜ்யசபா உறுப்பினருக்கு நாங்க 20 ஓட்டு போட்டு இருக்கிறோமே. அது எந்த கணக்கு? அது எந்த கணக்கு? என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு தள்ளிக்கிறதா நீங்க? உங்களுக்கு 2006ல
உங்களுடைய தலைவரின் அப்பாவை அரியணையில் அமர்த்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. நன்றியோடு பேசணும். 2004 எங்க தயவு இல்லைன்னா நீங்க 40 தொகுதி வென்றிருக்க முடியாது. அதை மறந்துட்டு பேசக்கூடாது. எத்தனையோ தகுதி வேலைகள் திமுக கூட்டணியில இருந்தாலே உள்ளடி வர 2011 கூட அவருடைய நெருக்கடி. பத்திரிகை வைக்க போன இடத்துல ஐயா நீங்கள் உங்களுடைய தயவுலா இருந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும், தைலாபுரம் தைலம் எங்களுக்கு தேவைன்னு வற்புறுத்தி அன்பு கட்டளையாக நெருக்கடியை கொடுத்து கூட்டணிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு உள்ளடி வேலை போடுற செய்யறதையே பழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய திமுக நீங்க பேசுறதுக்கு அருகதை இருக்குதா? உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்குதா? கூட்டணி தர்மம்னா என்னன்னு தெரியுமா? திமுகவுக்கு கூட்டணி தர்மம்னா என்னன்னு தெரியுமா? 20 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 6 நாடாளுமன்ற உறுப்பினரோடு வென்று உங்களையும் மெல்ல வைத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க தூக்கி கொடுத்தீங்களா? நீங்க தூக்கி கொடுத்தீங்களா? எதையாவது வாக்கி வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு உலகிட்டு இருக்க கூடாது. ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரி பேசி பழகுங்க. ஒரு மாண்புமிகு பேருக்கு பின்னாடி போடுறீங்களா, அதற்கு ஏற்றாத போல பேசணும். பொய்யையும் புரட்டையும் புழுகிக்கிட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பானே அங்க குடியாத்தம் குமரன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எதையாவது நம்ம பேசிட்டு அடிச்சு விட்டு கடாச்சிட்டு போலான்ட்டு இப்பெல்லாம் எல்லாருக்கும் விவரம் தெரியும். அடிச்சு பாக்குறான், எல்லாத்தையும் அடிச்சு பாக்குறான். 49 ஆரம்பிச்ச கட்சிரா 75 வருஷம் ஆச்சுரா, ஒரே ஒரு தடவை கூட தேர்தல் சந்திக்க வைக்கலடான்ட்டு தனிச்சு தேர்தல் சந்திக்க. இவங்களுடைய பழக்கம் தெரியுமா? ஒட்டு திமுக ஒண்ணு ஒட்டு என்ன பண்ணும், ஏதாவது ஒரு விலங்கு கூட ஒட்டிக்கும், அது ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே வளரும். அந்த விலங்கு கிட்டே எட்டை முடிச்சு வச்சு செத்துரும். அதுதான் திமுக. இது எப்பயாவது பாமக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் இப்படியான கட்சிகள் மேல ஒட்டிக்கிட்டா ஒரு ரத்தத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இது வளர்ந்துரும். இது ஆட்சியில அரியணையில உட்காந்துக்கும். ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவங்க மேல பழித பாவம் தான். பாமக மாத்தி கூட்டணி வச்சது. மாத்தி யாரு கூட்டணி வச்சா? இவன் மாத்தி யாரையா கூட்டணி வச்சா? நீங்க தனிச்சு இன்னமே பழக்கம் கிடையாது. நீங்க பேசுறதுக்கு அருகதை இருக்கா? 91, 96 தனிச்சு இருந்தோம். 98 இருந்து நாங்க கூட்டணியில இருந்தோம். நீங்க தான் பிஜேபி வந்து ஒட்டுக்கிட்டீங்க. 2001 பிஜேபி கூட கூட்டணி வச்ச வரலாறு திமுகவோடது. பிஜேபி கூட வந்து ஒட்டிக்கிட்டீங்க நீங்க. 2001 நாங்க அப்பவும் அதிமுக கூட்டணியில இருந்தோம். 2006 தேடி வந்து தைலாபுரம் தைலம் வேணும்னு கேட்டு திமுக. 2011 தேடி வந்து கூட்டணி வைத்தது திமுக. அப்ப மாறி கூட்டணி வைக்கிற திமுக. அது எப்படி பையத்துக்கு பாமக மேல போடுறீங்க? அது மாதிரி காசு கொடுத்து இப்ப பாவம் விசிக வரைக்கும் கொண்டு வந்து வீதியில் நிறுத்திட்டாங்க. கம்யூனிஸ்ட் காசு கொடுத்தது, விசிக காசு கொடுத்தது, காங்கிரஸ் காசு கொடுத்தோம் அப்படின்னு பொது தளத்துல பரப்பி போடுறது. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு ஒரு இமேஜ் வந்துடக்கூடாதுன்னு. உண்மையாலுமே விசிக தொழில்கள்லாம் பார்த்தா எனக்கு வருத்தமாவே இருக்கும். திமுக கூட கூட்டணி வச்ச நெருக்கடிக்காக எல்லா படிப்பாவத்துக்கும் அவங்களும் சேர்ந்து சுமக்கிறதா இருக்கேன். இங்க இருந்தே வந்து வாழ பிழைக்க வந்த கூட்டம் இன்னைக்கு எங்களை ஆச்சரியத்துல ஒரு மீம்ஸை பார்த்தாங்க கல்ல. அந்த கோபம் தான் எனக்கு. மீம்ஸை பார்த்தா ஈவாவேலு போர்ஸ் பக்கம், அந்த பக்கத்துல தெலுங்கு ஆதிக்கத்தை அப்பட்டமாக போட்டு ஒரு மீம்ஸ் போடுறாங்க. எங்கள் தமிழ் மண்ணில திருவண்ணாமலை எங்க பூர்வகுடி மண்ணில வன்னியர்களும் பட்டிய சமுதாயத்து மக்களும் பெருமளவு பரவி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய மண்ணான திருவண்ணாமலையில தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தை மாறட்டி ஒரு மீம்ஸ் போடப்படுதுன்னா அது எவ்வளவு எல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணுமா? அதெல்லாம் எல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணுமா? தனிச்சு நிக்க திராணி இல்லாத கட்சி யார் முதலியா ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு தனிச்சு நில்லுங்களா? அவரை தேர்தல்ல பார்ப்போம். தனிச்சு நில்லுங்க. எவ்வளவுதான் கோடி வழியா கொட்டி இறங்க பார்ப்போம். தனிச்சு நில்லுங்க பார்ப்போம். டெபாசிட் வாங்கலாம். சீமானு கூட கட்சி கூட ஆக மாட்டீங்க. நீங்க எல்லாம் ஒரு லட்சம் பேர் கட்சி கூட தேமுதிக தனிச்சு நின்று இருக்கு. ஏங்க அதிமுக கூட தனிச்சு நின்று இருக்கு. திமுக தனிச்சு நின்று வரலாறு இருக்கா? இன்னொன்னு எடுத்துங்க. எம்ஜிஆர் எழுச்சிக்கு முன்பாக 14 வருஷம் வனவாசம். இதான் திமுக தெம்ப சொல்ற. 14 வருஷம் வனவாசம். அதிமுக ஜானியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் 89 ஆட்சிக்கே வர முடிஞ்சது. எம்ஜிஆர் உசோட இருந்ததுனால திமுக அழிஞ்சு இருக்கும். அப்புறம் 96 ரஜினி தெம்புலையும் மூப்பனார் தெம்புலையும் தான் திரும்பி ஆட்சிக்கு வராங்க. இவங்க தனிச்ச தெம்புல இல்ல. 2006 பாமக போட்ட விடுங்க. பாமக தெம்புல தயவுல திமுக அன்னைக்கு அதிகாரத்துல இருந்துச்சு. இன்னைக்குமே கூட அதிமுக பல பிளவுகள் வந்த பின்பாக 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்பாகத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்குதுங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கும். அப்படி இருந்த போதும் கூட இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியாக அமர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சியோட சாதனை. அதிமுக 3 நாள் சதுர போய் கிடக்குது.
அந்த சூழ்நிலை தான் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க ஆட்சிக்கு வரீங்க. என்னமோ திமுக என்னமோ பெரிய இந்த கட்சி மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. திமுக இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட ஒரு கட்சி, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ் மக்களுக்காக உணர்வுக்காக உரிமைக்காக போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை ஒப்புடுவதற்கு கூட தகுதியில்லாத திமுக கட்சியை பாமகவுக்கு சவால் விடுகிற இடத்துல நாங்களாம் ஒரு காலத்துல வச்சு பாக்குறது கிடையாது. அதிகாரம் இருக்கு அவ்வளவுதானே, அதிகாரம் இருக்கு அவ்வளவுதானே. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இடத்துலையும் எங்களை ஆட்டி வைத்திராது, எங்களை அடிபணிய வைத்திராது.